தளபதி விஜய் ரீசெண்டா ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கினாரு. அந்த காரோட விலை 8 கோடி. 8 கோடிக்கெல்லாம் கார் வாங்குவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போனோம்ல. ஆனா அதையும் தாண்டி 100 கோடி ரூபாய்க்கெல்லாம் கார் இருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 5 விலை உயர்ந்த கார்களுடைய லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆரம்பியாதனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்பர் 5 எஸ்பி ஆட்டோமேட்டிவ் கயாஸ். பார்க்கறதுக்கே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கார் மாதிரி இருக்குல்ல. எதிர்காலத்தில் கார்கள் தயாரித்தா இந்த மாதிரி தான் தயாரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி லுக்கில் இருக்கக்கூடிய இந்த எஸ்பி ஆட்டோமேட்டிவ் கயாஸ் உண்மையிலே எதிர்காலத்துக்கு உகந்த ஒரு கார் தாங்க. ஏன்னா இந்த காரானது 3000 ஹார்ஸ் பவர்களை கொண்டது. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் கொண்டது. இந்த டாப் 5 லிஸ்ட்லயே ஹைலி பர்ஃபார்மன்ஸ் கொண்ட கார்னா அது இந்த எஸ்பி ஆட்டோமேட்டிவ் கயாஸ் தான். இதுல ட்வின் டர்போ V10 என்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு. அதனாலேயே 0 to 100 ஸ்பீடை இது வெறும் 1.8 வினாடிகளே கடந்துருது. அது மட்டும் இல்லாம இதனுடைய டாப் ஸ்பீட் 499 கிலோமீட்டர். இந்த லிஸ்ட்லயே அதிக வேகம் கொண்ட கார்னா அது இந்த எஸ்பி ஆட்டோமேட்டிவ் கயாஸ் தான். இந்த காருடைய விலை என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காருடைய விலை 119 கோடியே 98 லட்சம் ரூபாய் இந்திய மதிப்புப்படி. இத்தனை காசு கொடுத்து இந்த கார் வாங்கணுமான்னு வச்சிங்கன்னா கண்டிப்பா வாங்குவோம். பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் வாங்குவோம். நம்பர் 4 ஜோண்டா எஸ்பி பார்செட்டா. இந்த காரானது ஒரு இத்தாலிய தயாரிப்பு கார். இட்டாலியன் கார்னாலே உங்க எல்லாருக்குமே தெரியும் அதனுடைய பாடி ஒர்க்கோ இன்டீரியரோ எந்த அளவுக்கு பிரமாதமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்கக்கூடிய ஒரு கார் தான் இந்த ஜோண்டா எஸ்பி பார்செட்டா. 2-seated காரான இதில் V12 இன்ஜின் பொருத்தப்பட்டு இருக்கு. இதனால இது 0 to 100 ஸ்பீடை 3.1 வினாடிகளே கடந்துருது. இதனுடைய டாப் ஸ்பீட் 385 கிலோமீட்டர். இந்த காரை பாகனி அப்படிங்கிற இத்தாலிய தயாரிப்பு நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இதோட லுக்கு பார்த்தீங்கன்னா செம மாசா இருக்கும். அந்த அளவுக்கு பாடி ஒர்க்கை பார்த்து செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, இந்த காருடைய விலை என்னன்னு கேட்டிங்கன்னா 4வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த காருடைய விலை 144 கோடியே 64 லட்சம் ரூபாய் இந்திய மதிப்புப்படி. இந்த அளவு இந்த பிரைஸ் இருக்கிற காரணம் இதனுடைய பாடி ஒர்க் அண்ட் இன்டீரியர் தான். நம்பர் 3 புக்காட்டி லா வைச்சர் நாயர். பிரெஞ்சில் நாயர்னு சொன்னா பிளாக்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரியே பிளாக் கலர்ல செம ஆர்டிஸ்ட் காரா இந்த புக்காட்டி லா வைச்சர் நாயர் இருக்குன்னே சொல்லலாம். கார்பன் ஃபைபரை பயன்படுத்தி இந்த காருடைய பாடி ஒர்க்கை பண்ணியிருக்காங்க. இந்த கார்ல W16 இன்ஜின் பொருத்தப்பட்டு இருக்கு. இதனால இது 0 to 100 ஸ்பீடை வெறும் 2.4 வினாடிகளை கடந்துருது. இதனுடைய டாப் ஸ்பீடு 420 கிலோமீட்டர். இது வெளியே எந்த அளவுக்கு பிளாக் கலர்ல செம பியூட்டிஃபுல்லா இருக்கோ அதே அளவுக்கு உள்ள இன்டீரியர்லயும் பிரவுன் லெதர் பொருத்தப்பட்டு செம குஷன் மாதிரி அழகா அருமையா இருக்குன்னே சொல்லலாம். உங்களுக்கு ஸ்பீடும் வேணும் அதோட லக்ஸரிஸ் காரும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட்லயே இந்த புக்காட்டி தாங்க சிறந்தது. ஏன்னா இந்த லா வைச்சர் நாயர் அப்படிங்கிறது ஸ்பீடாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கும். அப்படியே சூப்பர், இந்த காரை நான் வாங்க போறேன்னு கிளம்பிடாதீங்க. ஏன்னா இந்த காருடைய விலை 155 கோடியே 80 லட்சம் ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்புப்படி. இருந்தாலும் நம்ம கிளம்புவோம். கண்டிப்பாக ஒரு நாள் சம்பாதிச்சுட்டு இந்த புக்காட்டி காரை வாங்குவோம். நம்பர் 2 ரோல்ஸ் ராய்ஸ் போட் டெயில். அமெரிக்காவில் யாட் அப்படிங்கிற படகுகளை அதிகமாக பயன்படுத்துவாங்க. அங்கே தான் அதிகமாக அவங்களுடைய ஹாலிடேஸை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி யாட் வடிவம் அதாவது ஒரு படகு வடிவில் தயாரிக்கப்பட்ட ஒரு கார் தான் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் போட் டெயில். ஏன்னா இதோடைய பின்பகுதி பார்த்தீங்கன்னா படகு மாதிரியே இருக்கும். அதனால தான் இதுக்கு போட் டெயில் அப்படிங்கிற பெயரையும் வச்சிருப்பாங்க. இந்த காருக்குள்ள V12 என்ஜின் பொருத்தப்பட்டு இருக்கு. இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கார்களை விட இது குறைவான வேகத்தை தான் கொண்டது. இதனுடைய அதிகபட்ச வேகம் 341 கிலோமீட்டர் தான். இதில் இருக்கக்கூடிய V12 என்ஜின் ஆனது 0 to 100 ஸ்பீடை 5 செகண்ட்ல இதை கடக்க வைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் லெதர் சிஸ்டம் தாங்க. அதாவது இதனுடைய இன்டீரியர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஹேண்ட் ஸ்டிச்டு லெதரால செய்யப்பட்டது. பார்க்கறதுக்கே ப்ளூ கலர்ல மேக மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு மட்டும் ப்ளூ கலர் மேக மாதிரி இருக்காது. நீங்க இதுல உட்காந்து பயணிக்கும் போது கூட ஏதோ மேகங்களுக்கு நடுவில் உட்காந்து பயணிக்கிற மாதிரியான ஃபீல் இது கொடுக்குன்னு சொல்லிட்டு இதுல பயணிச்சவங்க சொல்றாங்க. அந்த அளவுக்கு கம்ஃபர்டான ஒரு பியூட்டிஃபுல்லான கார் தான் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் போட் டெயில். நீங்க கண்டிப்பா மிகப்பெரிய பணக்காரரா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்க வீட்டில் இந்த கார் கண்டிப்பா இருக்கணும். சரி, இந்த காரோடைய விலையை சொல்லுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காரோடைய விலை 233 கோடியே 28 லட்சம் ரூபாய். அதாவது இந்த பட்ஜெட்டை வச்சு நம்ம ஒரு KGF படத்தையே எடுத்துடலாம். ஆக்சுவலி 2 KGF படமே எடுக்கலாம். அந்த அளவுக்கு விலை உயர்ந்த கார் தான் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் போட் டெயில். கடைசியாக நம்பர் 1 இடத்துக்கு வந்துட்டோம். நம்பர் 1 பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம ஆரம்பியாதனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்பர் 1 லா ரோசா நாயர் டிராப் டைல். இதுவும் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான். கண்டிப்பாக ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான் நம்பர் 1 பிளேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும்.
இந்த லா ரோசா நாயர் டிராப் டைலுடைய விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 249 கோடியே 48 லட்சம் ரூபாய். இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறோம், அந்த அளவுக்கு இந்த கார் ஒர்த்தா? இந்த கார் தானே நம்பர் 1ல இருக்கு, அப்போ இந்த கார் தானே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையிலே இந்த கார் தான் பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் என்ன வாயிலே அடிங்க. ஏன்னா இந்த கார் தான் இருக்கிறதுலே ஒஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா வெறும் பிராண்ட் பேரை மட்டும் வச்சு, அதாவது ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிங்கிற பெயரை மட்டும் வச்சு இந்த காரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் V12 என்ஜின் தான் பொறுத்திருக்காங்க. இந்த காருடைய டாப் ஸ்பீடு வெறும் 250 கிலோமீட்டர் தான். சரி, ஸ்பீடை கூட விடுங்க, பிரச்சனை கிடையாது. இவ்வளவு விலை கொடுத்து வாங்குறோம், குடும்பத்தோட போலாமான்னு கேட்டீங்கன்னா இது 4 சீட்டட் காரும் கிடையாது, 2 சீட்டட் கார் தான். அதனாலேயே இந்த காரை எதுக்கு வாங்குறோம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்த கார் எதுக்காக இவ்வளவு விலைன்னு சொல்லும்போது, இந்த கார்ல ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்காங்களாமா. அந்த பெயிண்ட்டுக்கு வந்துட்டு புது பெயரும் கொடுத்துருக்காங்க, ட்ரூ லவ்னு சொல்லிட்டு. அந்த பெயிண்ட்டுக்காக தான் இவ்வளவு விலை அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றாங்க. சரி, அப்கிரேட் ஏதாவது பண்ணியிருக்காங்களா மற்ற ரோல்ஸ் ராய்ஸ்ல இருந்து, இல்ல போட் டைல இருந்து ஏதாவது அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டா எதுவுமே பண்ணல. அப்கிரேட் பண்ணல, டிகிரேட் தான் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த லிஸ்ட்லயே ஒஸ்டான காரு பட் எக்ஸ்பென்சிவ் கார்னா இந்த லா ரோசா நாயர் டிராப் டைல் தான். சரி, ஓகே மக்களே, இந்த லிஸ்ட்டில் நீங்கள் எந்த காரை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இந்த லிஸ்ட்டையும் விட்டுருங்க. இந்த லிஸ்ட்டு தவிர உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் கார் இருக்கும்ல, அந்த ட்ரீம் கார் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா, பை பை. அது வரைக்கும் ஆரம்பியாத நிலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.